அப்போ வந்து நிறைய நம்ம கேட்கும்போதே நமக்கு வந்து நிறைய ஒரு நினைவுகள் வரும். எப்படி ஒரு பேசிக் கேட்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கை வந்து அப்படி தலைக்கு போகும். அந்த மாதிரி ஒரு தமிழ் தாய் வாழ்க்கை கேட்கும்போது தன்னை அறியாமலே நம்ம வந்து கையை கொடுத்து வணங்குவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்கா தமிழ் தாய் வாழ்க்கை? 100% தமிழ் தாய் வாழ்க்கை டெஃபினட்டாக ஸ்கூல் ஞாபகம் தான். ஏன்னா ஒரு காலேஜ்னு ஒரு ஸ்டேஜ் போன அப்புறம் ஒரு டீனேஜ்லேயே ஒரு எவ்வளோ கர்ப்பம்பாங்கல்ல, அதில் நிறைய விஷயங்கள் தமிழ் டோட்டலாக மறந்துடுறோம். ஸ்கூல் டேஸ் டெஃபினட்டாக இப்போ கேட்குறப்போ ரியலி கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா கூட்டியிருக்கிறோம், அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக. புத்தாண்டா? இப்போ நம்ம பொங்கல் கவிதைலாம் சொன்னீங்க, இப்போ புத்தாண்டுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு தை 1ஆம் தேதியிலிருந்து துவங்குறதா ரீசெண்டாக ஒரு இது கேள்விப்பட்டேன். எதுக்குன்னா வடக்குல ஆட்சி செய்யற சூரியன் தை 1ஆம் தேதி தெற்கு பக்கம் ஆதிக்கம் செலுத்த வர்றதா ரீசெண்டா கேள்விப்பட்டேன். ஸோ மேபி தட் இஸ் த தமிழ் 1ஆம் தேதி வந்து தை பிறந்ததுல தானே. ஸோ அதுவும் ஒரு விஷ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றீங்க. எஸ் டெஃபினெட்லி. சரி, ஓகே. பொங்கல் பத்தி உங்களுக்குள்ள மெமரி சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து பொங்கல் கொண்டாடி இருக்கீங்க. சரி, பொங்கலை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? பொங்கல் அஸ் யூஷுவல் நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள் பண்ற அதே மாதிரி தான். மெயினா போகி பண்ணிட்டு பொங்கல் இன்னைக்கு விதவிதமா சாப்பிடலாம், வடை பாயசம் எல்லாம். மெயினா எனக்கு ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணா கனு பொங்கல். பிகாஸ் பொங்கல் இன்னைக்கு பண்ணினேன் அந்த பூசணிலையே சாம்பார் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்றோம்ல, அன்னைக்கு நைட்டு குங்கும சாதம், மஞ்சள் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கரும்பு இதெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க முதல்ல நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருந்த உடனே நம்ம பிரதர்ஸ்க்காக பண்ண வேண்டியது. இன்னைக்கும் என் பொண்ணும் அதே தான் பண்றா. அவங்களோட பிரதர்ஸ்க்காக மறுநாள் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு காக்காய்க்கு போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம குளிக்கிறது எல்லாமே. ஸோ கனு பொங்கல் இஸ் ஸ்பெஷலி ஃபார் பிரதர்ஸ். ஓகே. இப்போ நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்து எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பொங்கலுக்கு ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு ஒன்று வச்சுருப்பாங்க 3 கல்லில். அது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணு குழச்சி மண் எடுத்து அப்படி ஒரு அச்சு மாதிரி ஒன்று வச்சு அதில் செஞ்சு அதை வந்து 3 நாள் காய வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் சுண்ணாம்பு அடித்து அதில் ஒரு காவி கலரில் அடித்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொங்கல் அன்னைக்கு அந்த கரும்பெல்லாம் சுற்றி வச்சு அது கொஞ்சம் இதாக பண்ணி. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு வர சூழ்நிலையில் நமக்கு அதை மாதிரி பண்ண முடியறதில்லை. கரெக்டாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்பவும் நம்ம யாரும் விடுறது கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கூட ஏதோ கேஸ் ஸ்டவ்ல பொங்கல் வச்சா கூட பால்கனியில பூஜை பண்ணிட்டு நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ண தான் செய்யறோம். ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பறந்து முத்தம் இருக்கும். ஒரு அழகான பெரிய கோலம் போடுவாங்க, அழகான கோலங்கள் போடுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற அபார்ட்மெண்ட் சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஆசைதான் நமக்குன்னு ஒரு பெரிய முத்தம் வச்சு ஒரு பெரிய கோலம் போட்டு அழகா கொண்டாடணும்னு ஆசைதான். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு இருக்கிற இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மறக்காம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம். இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 4-5 தலைமுறைக்கு போனாலும் இது வந்து நமக்கு மனசுல விட மாட்டோம். கண்டிப்பா. சரி, நம்ம ப்ரோக்ராம் போலாமா? ஷூர். எல்லாருமே வெயிட் பண்றது அதுக்காக தான். அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பாருங்க. கலாட்டா பசங்க. பசங்கனாலே கலாட்டா தாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா கலாட்டா பசங்க? சரி பார்க்கலாம் அந்த சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட் வரப்போறது கலாட்டா பசங்க. எல்லாரும் கை தட்டி அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? ஒன் மோர் திங், நாங்கள் வந்து ப்ரோக்ராம் நடுவில் வந்து சில மக்களை கூப்பிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்லாம் நீங்கள் காட்டலாம். இப்போ உங்களில் யாராவது வந்து மிமிக்ரி தெரியும், இல்லை உங்களில் யாராவது ஒரு நல்ல ஒரு கவிதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல். நார்மலாக பாட்டு எல்லாரும் பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் ஆடுறாங்க. ஆனால் வந்து அதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான திறமைகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். அது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸஸ் வாங்கி வச்சுருக்கிறோம். ரெடியாக இருங்க. இப்போ மிமிக்ரி எடுத்துட்டீங்கன்னா ஆக்ட்ரஸாக நிறைய பேர் பண்ணுறா. சம்திங் ஸ்பெஷலாக அனிமல்ஸ் மாதிரி பேசுறது ஆர் டிஸ்கவரி சேனலில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லைக் ஏதாவது இருந்ததுன்னா ரெடியாக இருங்க. ஆன் தி ஸ்பாட் இப்போ ஸ்டேஜில் உங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் யாராவது ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம்.
இல்லை இப்போவே நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்டு எப்படியாவது ரெடி பண்ணலாம். ஓகே. ஏன் எல்லாம் டல்லா இருக்கீங்க? ஓகே, பொங்கல்ல எப்படி போச்சு உங்களுக்கு? உங்க வீட்டு பொங்கல் நல்லா இருந்ததா? பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பொங்கல் நல்லா இருந்ததா? கௌதம் பொங்கல் சாப்பிடலன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டு பொங்கல் எப்படி இருந்தது? சாப்பிட்டீங்களா கௌதம்? இங்கதான் வந்திருக்கீங்களா? வித்யா ரெடி பண்ணிருக்காங்க பொங்கல் நமக்காக. ஆனா ஒண்ணுங்க, பொங்கல் சமயத்துல நவராத்திரி சமயத்துல ஒரு வாரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடாதீங்க. டியூஸ்டே பொங்கல், வெனஸ்டே சுண்டல், அதை எடுத்து வச்சு அந்த வீக் அதை தான் ஓட்டுவாங்க, இன்க்ளூடிங் எங்க வீடு. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து பேச்சுலர் பொங்கல், நாங்க வீட்லயே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம். யாராவது ரெடியா? ஏதாவது ஒரு ஈவன் சாங் பாடுறதா இருந்தா கூட. ஆமா, யாராவது சாங் பாடுறீங்களா? பசங்க, சின்ன பசங்க அடுத்த ப்ரோக்ராம் வந்து பசங்க ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பு பாடுறாரா? கரு